அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரத் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பேரையூர் அருகாமையில் சார் எலுமிச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சார்ட்டு நிறையா கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் எங்களுடைய விவசாயிகளுக்கு. நான் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா எஸ்கிலப்பட்டி கிராமத்தில் என் பேர் வந்து தங்கப்பாண்டி. நான் வந்து ரொம்ப நாளாக பூ இல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஆசை, இப்படி ஒரு தோப்பு ஆக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் வந்து சாரை யூடியூப் சேனலில் பார்த்து எப்படி கண்டு என்னான்னு பார்த்துக்கிட்டு ராஜீவ்காந்தி சாரை வச்சு நான் இந்த கண்டுலாம் வாங்கி வச்சேன். எனக்கு கண்டு ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நல்ல விளைச்சல், நல்லா பூ எடுத்து காயெல்லாம் நல்லா கட்டியிருக்கு. சார் சொன்ன மாதிரியேவும் நல்ல ஈடாக இருக்குது. இப்போ நடவு பண்ணி கரெக்டாக எவ்வளோ நாள் ஆகுது சார்? கரெக்டாக சார் 8வது மாதம் வந்துச்சுன்னா 3 வருஷம் சார். இப்போ 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. 2 வருஷம் கிட்ட 6 மாதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 3 வருஷம் நிறைவடையுது. மொத்தம் எவ்வளோ கன்று போட்டிருக்கிறீங்க சார்? நான் 317 கண்டு சார். 317 கண்டு போட்டிருக்கேன். சரி. எத்தனை அடிக்கு ஒன்று நடவு பண்ணியிருக்கீங்க சார்? நான் 15 அடிக்கு ஒன்று சார். 15 அடிக்கு ஒன்று. இப்போ எலுமிச்சை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போட விவசாயம் பண்ணுவாங்க. நீங்கள் மெயினான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? எவ்வளோ உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் என்ன கணக்கில் விவசாயம் பண்ணியிருக்கிறீங்க? நான் எதுவும் நல்ல லாபம் கிடைக்கும்னு ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கேன் சார். பண்ணியிருக்கீங்க? ஆமாம். இந்த ரோட்டு மேலே எனக்கு நான் தான் அதிகமாக நல்லா பண்ணியிருக்கேன். சரி. ஏன்னா நீங்கள் கொடுத்த கண்டுகளை வச்சு என்னையை பார்த்து உங்கள் நிறுவனத்தில் இருந்து எல்லாருமே அதிகமாக கண்டு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஏரியா ஃபுல்லாக மொத்தம் எத்தனை ஏக்கர் எலுமிச்சை போட்டிருப்பாங்க சார்? நம்ம ஏரியாவில் 100 ஏக்கருக்கு இருக்குது சார். 100 ஏக்கர் சாகுபடி ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்குது. இப்போ 100 ஏக்கரில் நம்ம நிறுவனத்துலேருந்து வாங்கி போட்டிருப்பாங்க, வெளியிலேயே வாங்கி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது சார்? நம்ம நிறுவனம் பெஸ்ட்டு சார். நம்ம நிறுவனத்தில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது சார்? நம்ம தரம் கண்டும் தரமாக இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரியேவும் அந்த டயத்துக்கு காப்புக்கு வந்துருச்சு. அந்த டயத்தில் வந்து காய்கள் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பாலாஜி எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2.5 வருஷத்தில் ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதனுடைய லைஃப் அப்படிங்கிறது நம்ம வந்து 20 to 25 வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கும். ஏன்னா எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ரகங்கள் இருந்தாலும் பாலாஜி எலுமிச்சை மட்டும்தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான ரகம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் தோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லா மெலிசாக இருக்கும், நல்லா வந்து உருண்டை ஷேப்பில் வரும். அதாவது வந்து காய்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை ஷேப்பில் வரும். காயினுடைய கலர் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேவைகளுக்கும் யூஸ் ஆகும். ஒரு சில எலுமிச்சை வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊறுகாய் தயாரிக்க மட்டும்தான் பயன்படும். அந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. ஆனால் இந்த பாலாஜி எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஊறுகாய் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம், கோயில்களுக்கு பூஜை செய்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், வெயில் காலங்களில் நம்ம இப்போ ஜூஸ் போடுறதுக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா சாறு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செடிகளை பொறுத்த வரைக்கும் இது பிஞ்சு வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த செடியிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2.5 வருஷம் ஆகுது சார். இந்த இருக்குது சார். 2.5 வருஷத்தில் ஆகுது. 2.5 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஃபுல்லாகவே ஃப்ளவர் இருக்குது. இந்த பிஞ்சுகள் ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வந்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிடும். தி பெஸ்ட் வெரைட்டின்னு சொன்னால் எலுமிச்சையில் இந்த பாலாஜி ரகங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ரகங்களே கிடையாது. இந்த ரகங்கள் நம்ம ரொம்ப பியூரிட்டாக செலக்ட் பண்ணி சீட் செலெக்ஷனில் இதுக்கு ரொம்ப கேர் கொடுத்து டெவலப் பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து ஃபீல்டு எங்களால் டெவலப் பண்ண முடிஞ்சிருக்குது. இந்த உரம் நான் போடவே இல்லை சார். இது வரைக்கும் எந்த உரமே போடலை. கடலை போடுறது அப்போ கடலைக்கு போட்ட உரம் தான். இப்போ இதுக்குன்னு எதுவுமே வைக்கல. வந்து கேர் கொடுத்து எந்த உரங்களை வைக்கல. ஒன்லி ஒரு 2 டைம் வந்து இந்த கண்டுக்கு வந்து மோனோகோட்டோபாஸ் மருந்து அடிச்சிருக்கேன். சரி. அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த வந்து எறும்பு பொடி தூவுவேன், அவ்வளோதான். வேறு மருந்தோ ரசாயன உரமோ எதுவும் வைக்கல இது வரைக்கும். ஆடிச்சாணி தான். இப்போ உங்களுடைய லாப கணக்கு என்ன சார்? நமக்கு இவ்வளோ ஒரு மரத்தில் இத்தனை காய் கிடைக்கும், இவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும். இப்போ இத்தனை ஏக்கரில் வந்து ஒரு மரத்துக்கு எப்படியும் ஒரு 10,000 காய் காய்க்கும்னு எதிர்பார்க்குறேங்க சார். சரிங்க சார். 10,000 காய் காய்க்கும் எதிர்பார்க்குறேன், நினைக்கிறேன். அதிகபட்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம்தான். ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 2000 ஒரு 2500 காய் காய்ச்சாலே போதும் ஒரு வருஷத்துக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 2000 மொத்தத்தில் சார் இதனோட ஆயுட்காலம் வரைக்கும் நான் பார்க்குறேன். ஆயுட்காலம் வரைக்கும் வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 2000 காய் காய்ச்சாலே போதும் சார். வருஷம் 2000 காய் தாராளமாக ஒரு மரம் ஒன்றுக்கு பறிக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு 200 காயில் ஸ்டார்ட் பண்ணி 200, 500, 800, 1000 அப்படியே நாள் போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1500 2000 காய்கள் வரைக்கும் ஈல்டு எடுக்கலாம். அப்படி 2000 காய் ஈல்டு எடுக்கும்போது
காய் ஒன்றுக்கு சராசரியாக 2 ரூபா போனாலுமே இப்போ அப்போ 4000 நல்ல ரேட்டா சார்? இப்போ நல்ல ரேட்டு சார். எலுமிச்சை இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குது, நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ விவசாயம் பண்ண முடியலை, என்னால் வந்து விவசாயத்தை பார்த்துக்க முடியலை அப்படின்னு விவசாயத்தை போட்டு நிறைய பேர் வேறு வேலைகள் போயிடுறாங்க. ஏன்னா சரியான லாபம் இல்லை. என்ன கடலை போட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி கடலை போட்டால் கடலையில் லாபம் இல்லை, வெங்காயம் போட்டால் வெங்காயத்தில் லாபம் இல்லைங்கிற மாதிரி எது போட்டால் லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறீங்க சார்? அனுபவத்தில் சார் நம்ம தோப்பு தான் சார் பெஸ்ட்டு. ஏன்னா வேலை சம்பள கூலியும் அதிகம். கண்டிப்பாக. நான் அது வந்து எதுவுமே செய்யலை. தண்ணியை தான் நான் பாரு தண்ணி பாய்ச்சிரும் பாட்டேன், ஓசை போட்டு விட்டு போயிடுவோம், அதான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எனக்கு இந்த செலவு மிச்சம் இல்லை. ஒரு ஆள் தண்ணி பாய்ச்சேன்னா அவன் இப்போ பூவெல்லாம் ஒரு கடையிலே போட்டிருந்தாலும் அவனுக்கு 500 1000 ரூபா சம்பளம் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு வெள்ளாமை 3 மாதத்துக்கு வெள்ளாமை எடுக்கணும்னு நினச்சோம்னா எப்படி பார்த்தாலும் அவனுடைய சம்பளமே ஒரு நாளைக்கு 1000 ரூபா வச்சாலும் அவனுடைய சம்பள பாக்கியவும் ஏகப்பட்ட காசு ஆயிடும். அப்போ எல்லாம் அந்த வர்ற வெள்ளாமைக்கு அதுக்கு சரியா இருக்கும். கண்டிப்பாக. இது பெஸ்ட்டு. நான் தனி பாய்ச்சிற கூலி எனக்கு மிச்சம். கண்டிப்பாக. தனி பாய்ச்சிற கூலி மிச்சம், எனக்கு லாபம் தான். எனக்கு இன்னும் இல்லைன்னா ஒரு 2 மாசத்துல இன்னும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னொரு சொட்டு நீர் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய செலவுலாம் எனக்கு தண்ணி மிச்சம் சார். தண்ணி அதிகமாக இருக்கு. சொட்டு நீர்ன்றது சார் தண்ணி பத்தாதைக்கு தான் அது. இல்லை தண்ணி அதுக்காக இந்த களைகளுக்காக தான் மெயினாக. எனக்கு 2 பர்பஸ் சார். மாடு மேய்க்கிறதுக்கு மாடு இருக்கு. கண்டிப்பாக. மாடு எனக்கு ஒரு 4 மாடு வளர்த்தாலும் ஒரு வருஷத்துல 4 லட்ச ரூபா ஆயிரும். மாட்டுக்கு புல்லு உங்களுக்கு ஒரு மாடு 90 ரூபாய் வித்தாலும் சார் கண்டிப்பா 4 லட்ச ரூபா கிட்ட வருது. எனக்கு அது மிச்சம். வருஷத்துக்கு நான் 4 மாடு 4 மிச்சம். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு தான் பெஸ்ட். ஆமா பெஸ்ட். மேற்கொண்டு அந்த மாடு வந்து சாணி ஓட்டுறோம். கண்டிப்பா. காட்டுக்குள்ள சாணி ஓட்டுறோம். கண்டிப்பா. அந்த மேல மிச்சம் எனக்கு அது. அதனால வந்து நான் இந்த பில்லு உழுகட்டும்ன்றதுக்காக தான் தனியா பாய்ச்சி மாட்டுக்கு மேய்ச்சலுக்காக. ஏன்னா இப்போ மேற்கொண்டு என்னன்னா நீங்க சொட்டு நீர் போட்டா அந்த ஒரு எப்படின்னா ஒரு 5 அடிக்குள்ளதான் ஈரம் இருக்கும். ஆமா, ஈர தரையில மட்டும் தான் இருக்கும். இது அப்படி இல்லை, எல்லா பக்கம் ஈரம் இருக்கும். கண்டுகள் நல்லா வரும். கண்டிப்பா. கண்டு நல்லா அது பாட்டுக்கு செழிப்பா வரும். அதனாலதான் இப்படி பாய்ச்சிருக்கேன் சார். சரிங்க சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப சரிங்க சார். ரொம்ப பரவாயில்ல. எலுமிச்சை வந்து இந்த அளவுக்கு வந்து சீரும் சிறப்புமா வந்து நாங்கள் எல்லா வீட்லையும் சொல்றது அதான். எங்களுடைய மெயின் காரணம் கிடையாது. முழுக்க முழுக்க விவசாயி உங்களால தான் இந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் டெவலப் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டே போவாங்க சார். நான் சொல்லுவேன் சார் நம்பரவே கொடுப்பேன். அங்கே நான் அங்கே வரத்தே வாங்கியிருக்கேன், அங்கே போய் வாங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக. என்ன இந்த கண்டுகளை பார்த்துட்டுமே எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்க கேட்பாங்க எல்லாருமே. எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க. சரி. நான் நம்ம நீ அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து அவர்கிட்ட பேசி அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற. நீ நம்ம வேற ஆள்கிட்ட பெரிய குளத்தில் வாங்கினாலும் சரி எங்கே வாங்கினாலும் நம்ம அலையணும். அவங்ககிட்ட அலைய தேவையில்லை, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி, நல்லா பராமரிப்பு. சரிங்க சார். மேலும் ரொம்ப நன்றி. உங்களை பார்த்து மகிழ்ச்சி. அடுத்த டைம் விசிட் பண்ணும்போது. சரி.